இன்றைக்கி பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய கோயில் ஃபோட்டோக்கும் இன்றைக்கி இருக்கிற கோயில் ஃபோட்டோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னன்னு பார்த்திங்கன்னா, பழைய கோயில் ஃபோட்டோவில் வந்து அம்மன் பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அம்மன் முன்னாடி இருக்க மாதிரி தெரியும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா செவரை ஒட்டியே அம்மன் வச்சுருந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அம்மனுக்கு எதுனா மாலை போடணுன்னா எதுனாலும் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, பின்னாடி இருக்க செவரை இடிச்சிட்டு கொஞ்சம் வந்து கேப் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து செவரை மட்டும் இடிச்சிட்டு நல்லா வந்து பின்னாடி வச்சா போல் கட்டியிருக்காங்க. அதனால் வந்து அம்மன் ஏதோ முன்னாடி வந்த மாதிரி இருக்காங்க. அம்மனை வந்து கையே வைக்கலை, வெறும் செவரை மட்டும் இடிச்சிட்டு நல்லா பின்னாடி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ வந்து பின்னாடி நல்லா கேப் இருக்கிறதுனாலையும் பால் அபிஷேகம் பண்ணால் அப்படியே மரத்துக்கு போகிற மாதிரியும் வாட்டம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் தரெல்லாம் போட்டு அந்த சூளம் படிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு மறுபடியும் வேலை நடக்கும்.